அதுல பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல அந்த திராட்சை ரசம் எல்லாரும் குடித்து திருப்தி அடைந்து இது ஏன் நீங்க எங்களுக்கு முதலே தரலன்னு கேட்டாங்க. அதுதான் அந்த வார்த்தையில அற்புதமே. அந்த வார்த்தையில பல அற்புதங்கள் இருக்குது. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம எத்தனை முறை சொல்லி 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 ஜெபிக்கிறோமோ அத்தனை முறையும் நமக்கு விடுதலை உண்டு. அத்தனை முறையும் நமக்கு இருளிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். ஒளியை காட்டுகிற தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, கண்டிப்பாக எந்தெந்த இடங்களில உங்க வீடுகளில குறைவு இருக்குதோ, எந்தெந்த இடங்களில ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து இந்த குறைவு இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய ஹஸ்பண்டை குறித்து இந்த குறைவு இருக்குது ஆண்டவரே, என்னுடைய பேர பிள்ளைகளை குறித்து இந்த குறைவுகள் இருக்குது ஆண்டவரே எப்படின்னு நீங்க சொல்றீங்கனாக்கா, இந்த நேரத்துல அந்த குறைவை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அவர் வார்த்தையினால அதை நிரப்பி வைக்கிற தேவனா இருக்கிறார். 2வது காரியம், ரொம்ப அழகான ஒரு காரியம். எனக்கு இதை சிந்திக்கும் போது வித்தியாசமாக நான் சிந்திச்சேன். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, சமாரியா ஸ்திரீ அந்த கிணத்து கண்டையில அவங்க சமாரியா நாட்டுக்கு அவர் போறாரு. அந்த சமாரியா நாட்டுல போன உடனே அங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் அந்த கிணத்து மேல உட்கார்றாரு. சாயங்காலத்துல ஒரு பெண் அங்க தண்ணி எடுக்க வராங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரம், யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல, அப்போது சமாரியா நாட்டாளான ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாகத்துக்கு தான்றார். தாகத்துக்கு தான்றார். அவ்வளவுதான் அவர் பேசுறாரு. That's all he speaks. அதுக்கப்புறம் அவங்க கான்வர்சேஷன் வெரி லாங் கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேசிக்கிறாங்க. உங்க கணவர் எங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்குது. தாகத்துக்கு தண்ணீர் தான். அதுல 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊற்றுகிற நீர் ஊற்றாய் இருக்கும். சோ அவ சொல்ற வார்த்தையில நித்திய ஜீவ காலமாய் நீர் ஊற்றாய் வருகிற ஆசீர்வாதங்களும் வார்த்தைகளும் அற்புதங்களும் மனதில் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு அழகான ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்ம கூட பேசுகிற தேவனா இருக்கிறாரு. சமாரியா ஸ்திரீ கிட்ட போயிட்டு தண்ணீர் தாகத்துக்கு தான் அவ்வளவுதான் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவ தொடப்படுறா, அவகிட்ட பேசுறாரு. அவருடைய கான்வர்சேஷன் அதுல 29வது வசனத்துல அவ சொல்றாரு. அதுக்கப்புறம் அவ தொடப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ தீர்க்கதரிசியோ என்று அவ கேட்கும் போது 21வது வசனத்துல இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறத நம்பு அப்படின்றாரு பாருங்க. நான் சொல்றத நம்பு. சோ ஆண்டவர் சொல்றத தயவு செய்து நம்புங்க. ஆண்டவர் இந்த நேரத்துல என் கூட பேசுறாரா, நான்லாம் அப்படிதான் எடுத்துப்பேன். ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த கூட்டத்துல இந்த செய்தியை நான் கேட்கிறேன்னாக்கா, நான் இந்த செய்தி என்னோட கூட பேசுறீங்கன்னாக்கா, நான் அதை நம்புறேன் ஆண்டவரே, நான் அதை நம்புறேன்.